ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அசத்தலான பெண்களுக்கு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே போல் ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டு கிச்சன் எப்பவுமே பளபளன்னு சுத்தமாக இருக்குங்க. ரொம்ப வாசனையாகவும் கரப்பான் பூச்சி எந்த தொல்லையும் இல்லாமல் ரொம்பவே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் கடையில் காசு கொடுத்து எதுவுமே வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் கடையில் நிறைய பொருள் வாங்கியிருப்பீங்க உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்காக. அது எதுவுமே பண்ணாமல் இந்த மெத்தட் ஒன்று பண்ணி பாருங்கள். இதனால உங்கள் பணமும் மிச்சமாகுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்க பொருள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தால் போதுங்க, உங்கள் கிச்சன் எப்பவுமே சுத்தமாக இருக்குங்க. ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு தோலோடு சீவிக்கோங்க. பாருங்க, தோல் ஃபுல்லாவே நான் சீவிட்டேன். உருளைக்கிழங்க நீங்க கழுவணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்ப நம்ம உருளைக்கிழங்க குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் குட்டி குட்டி நறுக்கி வச்சுட்டேன். இப்ப இதை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்குள்ள கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இது கூடவே நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்க எந்த பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கோல்கேட் எடுத்துருக்கேன். கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணா போதும், அதிகமா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்க, நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடா பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நைஸாக அரைக்கணுங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நைஸாக அரைச்சிட்டேன். நம்ம அரைக்க போதும் நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் பொங்கி வருங்க. எதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பஸோட சேர்த்துக்குள்ளேயே, அதனால தாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டு ஆப்பஸோட எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாதாங்க நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சு வச்சுட்டேன். இப்ப இதை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. நீங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பேஸ்ட் ஒன்று இருந்தா போதுங்க, உங்க கிச்சன் எப்பவுமே பளபளன்னு இருக்குங்க. அதே போல உங்க வீட்டு பொருள் எல்லாமே நல்லா பளபளன்னு ஷைனிங்கா இருக்குங்க. அதே போல உங்க வீட்டுக்கு சிங்க்ல எப்பவுமே ஒரே ஒரு கரப்பாம்பூச்சி கூட ஆயுசு முழுக்க வரவே வராதுங்க. இந்த பேஸ்ட் ஒன்று இருந்தாலே போதுங்க. இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா மணி தாங்க எடுத்திருக்கேன். ஒரு பிளேட் எடுத்துட்டு நீங்க மணியை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேஸ்ட்டை எடுத்துட்டு நம்ம மணி மேலே நல்லா தேய்ச்சி விடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம கொஞ்சமாக எடுத்து தேய்க்கும் போதே நல்லா பளிச்சுன்னு ஆகுங்க. நம்ம நார் போட்டு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கொஞ்சம் கூட இந்த பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோ மேஜிக்கான இந்த பேஸ்ட்டுங்க. இப்ப பாருங்க, நான் ஃபுல்லாவே தேய்ச்சிட்டேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. இப்ப நம்ம தண்ணி ஊத்திட்டு மணியை கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவிட்ட பின்னாடி பாருங்க எந்த அளவுக்கு கிளீனாவும் நீட்டாவும் இருக்கு. இப்ப நம்ம இந்த தண்ணி எடுத்து ஊத்திட்டு மறுபடியுமே நம்ம தண்ணியில கழுவிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நான் கழுவிட்டு வந்துட்டேன். இந்த மணி எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு நீங்க பாருங்க. எதுவுமே போல, வெறும் நம்ம பேஸ்ட் மட்டும் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா
மிக்ஸி ஜார் தாங்க எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடியில் ரொம்ப கருத்து போயிருக்குங்க. அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் தாங்க. இது கூடவே நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாங்க. சுடு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சியில் லைட்டாக துணி சுற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டாலே அந்த மூடியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துருங்க. பாருங்க, நம்ம தேய்க்கும் போதே அந்த தண்ணி கலர் மாறிட்டே இருக்குங்க. நல்லா நீங்கள் குச்சி வச்சு நல்லா சுற்றி விட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ அந்த தண்ணியை பிளேட்டுக்குள்ளே ஊற்றுறேன். நீங்கள் பாருங்க எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது இந்த தண்ணி. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. மறுபடியுமே நான் குச்சி எடுத்துட்டு ஓரங்கள் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா ஓரங்கள் நல்லா அடிப்பிடிச்சிருக்கு, ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனால நீங்கள் இந்த மாதிரி குச்சி வச்சு எடுத்து விட்டால் மட்டும்தாங்க அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுட்டேன். மறுபடியுமே நம்ம தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுனா இருக்கு பாருங்க. நான் எதுவுமே ஊற வைக்கல, டக்குன்னு செஞ்சுட்டுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் பிளேட்டையும் கழுவிட்டு வந்துடலாங்க. பாருங்க, தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவிட்டு வந்துடலாங்க. கழுவிட்டு வந்த பின்னாடி பாருங்க எந்த அளவுக்கு கிளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதையும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மறுபடியுமே நீங்கள் பிளேட் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் சில்வர், வெள்ளி இந்த மாதிரி பொருள் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காப்பு எந்த அளவுக்கு கலர் மாறி போயிருக்கு நீங்கள் பாருங்க, ரொம்ப கருத்து போயிருக்குங்க. இந்த காப்பையும் இந்த பேஸ்ட் வச்சு நம்ம ரொம்ப பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்குங்க. இந்த மாதிரி 2 டீஸ்பூன் போல் இல்லை 1 டீஸ்பூன் போல் நீங்கள் இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். நல்லா காப்பு நல்லா கிளியராக நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்கள் நார் போட்டு தேய்க்க வேண்டியதில்லை, வெறும் கையை வச்சு தேய்ச்சாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக தேய்ச்சிடலாம். அதே போல் நம்ம அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் மாறிட்டே இருக்குங்க. அதனால நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம நார்மலாக கட் பண்ணும் போதே கலர் மாறி தாங்க கிடைக்கும். இப்போ நம்ம காப்பை நல்லா தேய்ச்சிட்டோம். தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு கழுவிட்டு பின்னாடி பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக இருக்குங்க. நம்ம சோப்பெல்லாம் எதுவுமே போடல, வெறும் நம்ம உருளைக்கிழங்கு, ஆப்பசோடா, அதே போல் பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இது கூட எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருக்கு நீங்கள் பாருங்க. இப்போ அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு மறுபடியுமே நான் தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டேன். நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இந்த காப்பு பளிச்சுன்னு ஆயிருக்குன்னுட்டு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்கள் வீட்டில் எந்த பொருள் இருந்தாலும் சில்வரில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்னர் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த பர்னர் பாருங்க எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு. இந்த பர்னரையும் இந்த பேஸ்ட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாகவே, ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு நம்ம வேற ஒரு பொருள் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. பிளேட் எடுத்துட்டு நீங்கள் பர்னரை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த பர்னர் ஃபுல்லாகவே மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதே போல் கையை வச்சுட்டு அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் பர்னர் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வைங்க. அதிகமாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க. பாருங்க 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நார் எடுத்திருக்கேன். ஸ்டீல் நார் எடுத்துட்டு நீங்கள் கேஸ் பர்னர் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் கையில் வச்சும் தேய்ச்சிக்கலாம், அப்படி இல்லைனா பிளேட்டில் வச்சும் தேய்க்கலாங்க. நீங்கள் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு அழுக்கு வந்துட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு வந்துட்டு இருக்குன்னுட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பர்னரை கழுவிக்கோங்க. கழுவிட்ட பின்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்குன்னுட்டு.
ஃபர்ஸ்ட் நம்ம இருந்ததை விட இப்போ பாருங்க எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதே பிளேட்டில் பர்னரை வச்சுக்கலாங்க. மறுபடியுமே நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க. கழுவிட்டு மறுபடியுமே அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் பர்னர் வச்சுட்டு நம்ம கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. கோல்கேட் பேஸ்ட் இல்லைனா நீங்கள் எந்த பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பேஸ்ட் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பேஸ்ட்டும் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார் எடுத்துக்கலாங்க. நார் எடுத்துட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்க்க நுர வந்துட்டே இருக்குங்க பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் கழுவுற சோப்பில் தொட்டுட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே அந்த அழுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக க்ளீனாக கிடைக்குங்க. தேய்க்கும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்துட்டு இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம். அதே பிளேட்டில் வச்சுட்டு மறுபடியுமே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு மறுபடியுமே அழுக்கு வருதுன்னுட்டு. அதே போல் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். மறுபடியுமே நான் பர்னரை க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள் இந்த பர்னர் எந்த அளவுக்கு க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்து இந்த பாத்திரத்தில் பாருங்கள் சைடு ஃபுல்லாகவே துரு பிடிச்சும் அதே போல் எண்ணெய் பிசுப்பாகவும் இருக்குங்க. அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பாத்திரம் ஒரு மாதிரி டல் கலரில் இருக்குங்க. அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் போல் உருளைக்கிழங்கு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கை வச்சுட்டு தேய்ச்சிக்கோங்க. கை வச்சுட்டு நீங்கள் மூடி அந்த டப்பா எல்லாமே தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம நார் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் தேய்க்கிற நார் எடுத்துட்டு சோப்பு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியுங்க அந்த எண்ணெய் பிசுப்பு அதே போல் துரு பிடிச்ச எல்லா கரையுமே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே போதுங்க. நம்ம உள்ள வெளியே எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க நான் இப்போ தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் மூடி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்க இந்த மூடி பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கு நீங்கள் பாருங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நல்லா பளிச்சுன்னு நல்லா புதுசு போல இருக்குங்க. இப்போ நம்ம இந்த டப்பாவும் மூடியும் க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணால் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டப்பாவை நான் இன்னும் தண்ணி ஊற்றி கழுவில, இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு நீங்கள் பாருங்க. இப்போ நம்ம சிங்க்ல போய் கழுவிட்டு வந்துடலாங்க. பாருங்க நான் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இந்த பாத்திரம் எல்லாம் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. வெறும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருந்தா போதுங்க. உங்க பாத்திரம் எப்பவுமே நல்லா பிரைட்டாவும் நல்லா கிளீனாவும் இருக்குங்க. கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. பாத்திரம் துரு பிடிச்சிருந்தாலோ அப்படி என்ன பிசுப்பா இருந்தாலும் இந்த பேஸ்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம இது எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஆன் பண்றோம் இல்லையா, லைட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டர் ரொம்ப பிசுப்புணும், அதே போல் நல்லா துரு பிடிச்சிருக்குங்க. அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா உங்க லைட்டர் எப்பவுமே நல்லா புதுசு மாதிரி இருக்குங்க. ஒரு கொஞ்சம் மட்டும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்துட்டு நீங்க கையில தேய்ச்சி விட்டாலே போதுங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். இப்ப இந்த லைட்டரை நம்ம கழுவிட்டு வந்துடலாங்க. கழுவிட்டு வந்த பின்னாடி பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. பாருங்க நான் ஃபுல்லாவே கழுவிட்டு வந்துட்டேன். அந்த எண்ணெய் பிசு தன்மை எதுவுமே இல்லைங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கு, பிரைட்டாவும் இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ரொம்ப துருப்பிடிச்சு போயிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த குண்டா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் மங்கி போயிருக்கு. அதனால ஒரு 2 டீஸ்பூன் போல் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு எப்பவும் போல் நார் எடுத்துக்கோங்க. விம் சோப் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. மங்கி போன பாத்திரம் இருந்துட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க நான் தேய்ச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாங்க. கழுவிட்டு வந்த பின்னாடி எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு நீங்க பாருங்க. கழுவாததுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு டல்லாவும் நல்லா அழுக்கு பட்டு மாதிரியும் இருந்துச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பிரைட்டா அந்த பிசு தன்மை எதுவுமே இல்லாம ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பா நீங்களுமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பாத்திரம் எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நல்லா மங்கி போயிருந்தா கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீடியோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டுங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் டிப்ஸுங்க நம்ம பார்க்க போகிறது மிச்சம் இருக்கிற இந்த உருளைக்கிழங்க பேஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நம்ம சிங்கை தாங்க கழுவ போகிறோம். இந்த பேஸ்ட் ஒன்று இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு பல காசு மிச்சம். அதே போல் உங்கள் சிங்கில் என்றைக்குமே ஆயுசு முழுக்குமே ஒரே ஒரு கரப்பாம்பூச்சி வராதுங்க. வாரத்தில் 3 டைம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்பவுமே உங்கள் சிங்க்கு பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பு எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பில் நார் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் சோப்பு தொட்டு அதே போல் இந்த பேஸ்ட்டை தொட்டு நல்லா நீங்கள் சிங்க்கு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் சிங்க்கு எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அதே போல் கரப்பாம்பூச்சி என்றைக்குமே வரவே வராது. இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா என்றைக்குமே கரப்பாம்பூச்சி தொல்லை பள்ளி தொல்லை எதுவுமே வராதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு பேஸ்ட் வாசனையே ஆகாதுங்க. அந்த பேஸ்ட் வாசனைக்கு பயந்தே கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க. அதனால இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் சிங்கை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் சிங்க்குமே இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் இந்த வீடியோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். 100% எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிங்க்கு எந்த அளவுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கு நீங்களே பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் யூடியூப்பில் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.